நமக்கு தண்ணி வேணும்னா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வாங்கி குடிச்சிட்டு போயிடுறோம். ஆனால் பாவம் இந்த காக்கா குருவி அதுங்களாம் என்ன பண்ணும்? அதுங்க தண்ணி குடிக்கிற இந்த ஏரி குளத்தில் தான் நம்ம வீடை கட்டிட்டோம். தண்ணி கூட இல்லாமல் அதுங்களாம் செத்து தான் போகும். எல்லா உயிருக்கும் தூய்மையான குடிநீர் இலவசமாக வேணும்னா இந்த முறை நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நமது சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். திமுக 18 ஆண்டுகள் எடுத்துக்குது. அதுக்கு முன்னாடி நீதி கட்சியின் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக திராவிட கருத்தியல் நிலத்துக்குள்ளே ஒரு 40-50 வருஷமாக பேசப்பட்டுச்சு. அதனுடைய மொத்த அறுவடையாக திமுக வந்தது அரசியலுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 18 வருஷம் எடுத்துக்கிச்சு. ஸோ இதை பாருங்களேன், கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகள். இப்போ இவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க? நம்ம லைஃப் டைம் வீணாகிறோம்னு யோசிச்சிருப்பாங்களா? அது அப்படி வீணாக்கிறது கிடையாது. நீங்கள் வெற்றிங்கிறது தூங்கி எந்திரிச்சு வந்துடுறது இல்லை. அது சிறு சிறு முயற்சிகளுடைய நீண்ட முயற்சிகளுடைய மொத்த உருவம். அப்போ அதற்கான காரணம் என்ன? ஏன்னா வலிமை என்னன்னு தெரியாத, தத்துவ கோட்பாடுகள் இல்லாத ஒரு நபர்னு நீங்கள் விமர்சிக்கக்கூடிய நபர் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்னா அவரால் நாம் தமிழர் கட்சிக்கு நெருக்கடி ஏற்பட போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்றீங்களா? அப்போ இல்லை, அது அப்படி கிடையாது. 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அண்ணன் திருமாவளவனுடைய உழைப்பை நீங்கள் எக்காரணம் கொண்டும் புறக்கணிக்க முடியாது. ஒரு 40 ஆண்டு கால உழைப்பு. ஐயா ராமதாஸினுடைய உழைப்பை நீங்கள் எக்காரணம் கொண்டும் புறக்கணிக்க முடியாது. நீங்கள் அண்ணாதுரையினுடைய உழைப்பாக இருக்கட்டும், யாரோடதையுமே நீங்கள் புறக்கணிக்க முடியாது. அவங்களுடைய அந்த உழைப்பு தான் தமிழ்நாடு இன்னைக்கு ஏதோ ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கு. தமிழ்நாடுங்கிறது வெறும் பேரா மட்டும் இல்லாமல் கனவும் லட்சியமும் சுமந்த ஒரு மிகப்பெரிய ஆன்மாவாக இருக்குல்ல. 8 கோடி பேரை தன்னகத்தை வச்சிருக்கிற மிகப்பெரிய ஆன்மாவாக இருக்குல்ல. அதுக்கு காரணம் இவருடைய உழைப்பு, 16 ஆண்டுகளாக களத்திலே நிற்கக்கூடிய எங்களோட உழைப்பு. ஆக ஒரு அரசியல்வாதிக்கு உழைப்பு தேவைப்படுது. அதுதான் அடிப்படை. ஆமாம், உழைப்பை தவிர்த்த அரசியல்வாதி தான் விஜய். ஆணவ படுகொலையில் பாதிக்கப்பட்டவன் பக்கம் நின்னீங்கன்னா எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஓட் போட மாட்டான். அதே மாதிரி இந்த சிக்கலில் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பக்கம் நின்று நியாயத்தை பேசுனீங்கன்னா எதிரில் இருக்கவங்களுக்கு ஓட் போட மாட்டான். அப்போ உங்களுக்கு ஓட்டு வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக சாதி மதவெறியை அனுமதிக்கக்கூடிய உங்கள் அரசியல் இருக்குல்ல, அது அழுக்கானது, அது ரொம்ப மோசமானது. மக்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, ஒரு நாட்டில் எதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்குது? 50 வருஷத்துக்கு நடத்துங்களா ஒரு தடவை? 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துங்களா? ஏன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறீங்க? ஏன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக அதிகாரம் ஒரு சித்தாந்தத்திட்டத்திலோ ஒரு கட்சியிடத்திலோ குவியக்கூடாது. அப்படி நீண்ட நாள் குவிஞ்சிச்சுன்னா என்ன மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னா, அந்த அரசியல் கட்சி மக்களை மிக எளிமையாக ஏமாற்றுவதற்கு கற்றுக்கொள்ளும். ஏமாத்திடும். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நீங்கள் இந்த கட்சி உண்மையிலே காணாமல் போகுது, ஒன்றும் இல்லாமல் போகுது, ஃபீல்டில் இல்லாமல் போகுது அப்படின்னா இது 1.1%. 4.5 லட்சம் வாக்கு வாங்கும்போதே போயிருக்கணும். இந்திய தேர்தல் ஆணையத்தில் பெரிய அளவில் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் பேங்க்ஸ் வச்சிருந்த ஒரு கட்சி இவ்வளோ லாங் லாஸ்டிங்காக நின்று முன்னேறி பெரிய அளவில் ரெக்கார்ட்ஸ் இல்லை, சரித்திரங்கள் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அப்போது நம்ம தொடர்ச்சியாக முன்னேறி வந்திருக்கோம், வளர்ந்துருக்கோம். நீங்கள் இதுக்காக தான் உங்களுடைய உழைப்பை போடுறீங்க, இதுக்காக தான் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுறீங்க. நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த முன்னேற்றத்திற்காக தான் அவன் வேலை பார்க்குறான். எல்லாருடைய எண்ணமும் வெல்லணும் அப்படிங்கிறது தான், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதற்கான கால தாமதம் இருக்குல்ல. இப்போது திமுக 18 ஆண்டுகள் எடுத்துக்குது. அதுக்கு முன்னாடி நீதி கட்சியின் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக திராவிட கருத்தியல் நிலத்துக்குள்ளே ஒரு 40-50 வருஷமாக பேசப்பட்டுச்சு. அதனுடைய மொத்த அறுவடையாக திமுக வந்தது அரசியலுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 18 வருஷம் எடுத்துக்கிச்சு. ஸோ இதை பாருங்களேன், கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகள். இப்போ இவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க? நம்ம லைஃப் டைம் வீணாகிறோம்னு யோசிச்சிருப்பாங்களா? அது அப்படி வீணாக்கிறது கிடையாது. நீங்கள் வெற்றிங்கிறது தூங்கி எந்திரிச்சு வந்துடுறது இல்லை அருள். அது சிறு சிறு முயற்சிகளுடைய நீண்ட முயற்சிகளுடைய மொத்த உருவம். அதுதான் வெற்றி. அப்படிப்பட்ட வெற்றி தான் ரொம்ப அசலான வெற்றி. இப்போது ஒன்றும் இல்லை, இந்த முறை
அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடியில் வென்று சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டார். இந்த பேச்சு இருக்காது. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விமர்சனம் இருக்காது. அப்போது அது ரொம்ப அதான் சொல்கிறேனே, அதுக்கு நீங்கள் பெரிய அளவில் நேரம் செலவிட்டு அதை விளக்குறதுக்குலாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த டேக் யாரோடது? எங்களோடது தானே. கஷ்டப்படுறோமா, எவ்வளோ நாள் கஷ்டப்பட போகிறோம், முன்னேறோமா முன்னேறலையா, நம்ம ஒரு கட்சி இந்த கொள்கை கொள்கையோடு இருக்கிற கட்சி கூட்டணி வைக்கணுமா வைக்கக்கூடாதா, நம்ம போய் ஒரு 40 சீட் வாங்கலாமா, இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட டேக். அது வெகுஜன மக்கள் அக்கறையின் பேரில் எவ்வளோ நாள் இவ்வளோ கத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கேட்குறாங்க, அது முடியுது. அந்த அக்கறையை நம்ம குறை சொல்லலை, அதை மதிக்கிறோம் நம்ம. ஆனால் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்மக்கிட்ட என்ன திட்டம் இருக்குது, நம்ம எத்தகைய பெரிய கனவுகளை சுமந்திருக்கோம் அப்படிங்கிறத முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நமக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துமே நம்ம அதை ஓவர்லுக் பண்ணிவிட்டு வேறு ஒன்று செய்ய போகிறோம்னா அதோட பெருசாக அதை ஒன்று செய்ய போகிறோம். மக்கள் பொறுத்து பார்க்கணும், பெருசாக செய்வோம். எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் ஆகுறீங்க. அதனால தான் நாங்கள் கொள்கை மாற்று அப்படிங்கிற இடத்துல நிற்கிறோம். 2026 தேர்தலில் கூட திரு சீமான் அவர்கள் உட்பட நீங்கள் உட்பட நிறைய பேர் சித்தாந்த போர் தான் இது. ஒரு பக்கம் முழுக்க திராவிட சித்தாந்தம், ஒரு பக்கம் தமிழ் தேசம் நிற்குதுன்னு தான் பேசுகிறீங்க. ஆனால் புதிய வரவாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மீதான தாக்குதலோ விமர்சன கணைகளோ எதிர்பார்த்ததை விட ரொம்ப கூடுதலாக இருப்பதாக நம்மளால் தென்பட முடியுது. அப்போ அதற்கான காரணம் என்ன? ஏன்னா வலிமை என்னன்னு தெரியாத, தத்துவ கோட்பாடுகள் இல்லாத ஒரு நபர்னு நீங்கள் விமர்சிக்கக்கூடிய நபர் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்னா அவரால் நாம் தமிழர் கட்சிக்கு நெருக்கடி ஏற்பட போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்றீங்களா? அப்போ இல்லை, அது அப்படி கிடையாது. 2 விஷயம் இருக்குது. ஒன்று, விஜயனுடைய அரசியல், அவருடைய வரவு அப்படிங்கிறதெல்லாம் நாம் தமிழ் கட்சி எதிர்க்கலை. ஆரம்பத்தில் அதெல்லாம் எதிர்க்கலை. துவக்கத்தில் வாழ்த்துக்கள் சொன்னார், வரவேற்றோம், எல்லாமே செஞ்சோம். என்னைக்கு அவங்கள்ட்ட நம்ம வேறுபட்டு போகிறோம் அப்படின்னா, அவங்க அந்த மாநாடுக்கு பிறகாக தங்களுடைய கொள்கைகளும் திராவிடத்தின் மீதான தங்களுடைய பார்வைகளும் தங்களுடைய கொள்கை தலைவர்களையும் அறிவிக்கிற போது ஒரு பெரிய அளவில் முரண்பாடு வருது. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம விமர்சனம் தொடங்குது. 1. 2வது, நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரன் விமர்சிக்கிறான் விஜய் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. நான் ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு நியூட்ரலான அரசியல்வாதினே வச்சுக்கோங்களேன். நான் அரசியல்வாதியாகவே இருந்தாலும் விஜய் விமர்சிப்பேன். ஏன்னா தமிழ்நாடு இருக்குல்ல, இந்த தமிழ்நாடு வெறும் பேர் இல்லை, வெறும் நிலம் இல்லை. இந்த தமிழ்நாட்டை இதுவரைக்கும் ஆண்டவர்கள் தப்பாக ஆண்டாங்க, சரியாக ஆண்டாங்க, நிறை இருக்குது, குறை இருக்குது, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனால் காமராஜராக இருக்கட்டும், அறிஞர் அண்ணாதுரையாக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், உமையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரு மிக தீவிரமான அரசியல் உழைப்பை தொடர்ந்து ஆட்சி அறைக்கு வந்தவர்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து டிசைன் பண்ணது தான் தமிழ்நாடு. இவங்க காலங்களில் கண்டெடுத்த போராட்டமும் அந்த போராட்டத்தில் கிடைத்த வெற்றியும் தோல்வியும் அது ஏற்படுத்திய விளைவுகளும் தான் தமிழ்நாடு. ஆமாம். ஒவ்வொருத்தருக்கு அண்ணன் திருமாவளவனுடைய உழைப்பை நீங்கள் எக்காரணம் கொண்டும் புறக்கணிக்க முடியாது. ஒரு 40 ஆண்டு கால உழைப்பு. ஐயா ராமதாஸினுடைய உழைப்பை நீங்கள் எக்காரணம் கொண்டும் புறக்கணிக்க முடியாது. அறிஞர் அண்ணாதுரையினுடைய உழைப்பாக இருக்கட்டும், யாரோடதையுமே நீங்கள் புறக்கணிக்க முடியாது. அவங்களுடைய அந்த உழைப்பு தான் தமிழ்நாடு இன்னைக்கு ஏதோ ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்குது. தமிழ்நாடுங்கிறது வெறும் பேரா மட்டும் இல்லாமல் கனவும் லட்சியமும் சுமந்த ஒரு மிகப்பெரிய ஆன்மாவாக இருக்குல்ல. 8 கோடி பேரை தன்னகத்தை வச்சிருக்கிற மிகப்பெரிய ஆன்மாவாக இருக்குல்ல. அதுக்கு காரணம் இவருடைய உழைப்பு, 16 ஆண்டுகளாக களத்திலே நிற்கக்கூடிய எங்களோட உழைப்பு. ஆக ஒரு அரசியல்வாதிக்கு உழைப்பு தேவைப்படுது, அதுதான் அடிப்படை. ஆமாம். உழைப்பை தவிர்த்த அரசியல்வாதி தான் விஜய். விஜய்க்கும் அரசியல் உழைப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. சினிமாவில் நடிக்கிறாரு, வேலை பார்க்குறாரு, சம்பளம் வாங்குறாரு, அடுத்த பிரச்சனை. அரசியல் உழைப்புக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் கிடையாது. 1. 2வது என்ன அப்படின்னா, ரொம்ப செலக்டிவான பொலிட்டிக்ஸ் பண்ணுறது இருக்குல்ல. விஜய் எந்த இடத்துல மிக மிக ஆபத்தான நபராக நமக்கு தெரிகிறார் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நிறைய சாதி சிக்கல். ஏன்னா சாதி சிக்கல் தான் எனக்கு பெரிய பிரச்சனை. சாதி தான் இந்தியாவில் மிகப்பெரிய சிக்கல். நிறைய பேர் மற்ற சிக்கல்கள் சொல்லுவாங்க. எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே அடிப்படை சமத்துவன்மை தான். அங்கேருந்து தான் ஊழல் முதற்கொண்டு எல்லாமே பெருகுது. உருவாகுது அங்கேருந்து தான். சாதி மிக முக்கியமான பிரச்சனை. அதற்கு அடுத்த நிலையில் இன்றைய காலகட்டங்களில் இருக்கிறது மதவெறி. இது 2 தான் இந்தியாவினுடைய மிக பிரதானமான பிரச்சனை. இதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆக இந்தியாவினுடைய மிக பிரதானமான, தமிழ்நாட்டினுடைய மிக பிரதானமான பிரச்சனைகள் 2. 1 சாதி, இன்னொன்று மதவெறி. இதில் சாதி சார்ந்து ஒரு சாதிய கோரத்தினுடைய உச்சமாக ஆணவ படுகொலை நடக்குது, கவினுடைய ஆணவ படுகொலை. மதவெறியினுடைய உச்சமாக தமிழ்நாட்டில் இங்கே ஒரு கலவரத்தை நிகழ்த்தி காட்டுறதுக்கு திருப்பரங்குன்றத்தில் பிஜேபி முயற்சி பண்ணுது. இது 2மே விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு, இப்போ அவர் ஒரு தொடர்ச்சியை இயங்க ஆரம்பித்த பிறகு மிக முக்கியமான சிக்கல்கள், மிக மிக முக்கியமான சிக்கல்கள் இந்த நாட்டில். இந்த 2க்குமே அவர் கருத்து சொல்லலை. தனிப்பட்ட நடிகர் விஜயோட கருத்து எனக்கு தேவையில்லை. நீங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கிறீங்கள, தாவேகான ஒரு கட்சி,
கண்டெஸ்ட் பண்ணுறீங்கல்ல எலெக்ஷனில், மக்களுக்காக போராடணும்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் கட்சியோட நிலைப்பாடு என்ன? எப்படிங்க உங்களால் இந்தியாவோட தமிழ்நாட்டோட மிக முக்கியமான பிரதான பிரச்சனைகளுக்கு எந்த விதத்துலையும் கருத்து சொல்லாமல் பின்வாங்க முடியுது? ஏன் பின்வாங்க முடியுதுன்னா, நீங்கள் ஆணவ படுகொலையில் பாதிக்கப்பட்டவன் பக்கம் நின்னீங்கன்னா எதில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். அதே மாதிரி இந்த சிக்கலில் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பக்கம் நின்று நியாயத்தை பேசுனீங்கன்னா எதில் இருக்கவங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். அப்போ உங்களுக்கு ஓட்டு வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக சாதி மதவெறியை அனுமதிக்கக்கூடிய உங்கள் அரசியல் இருக்குல்ல, அது அழுக்கானது, அது ரொம்ப மோசமானது. அது இல்லாமல் விஜய் மீது மக்களுக்கு எந்த விதத்துலையும் நம்பிக்கையே கிடையாது. நீங்கள் விஜய் நம்பிக்கை இல்லாமலாம் லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய ஒவ்வொரு கூட்டத்தில் திரள்றதை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் கேட்குற கேள்வியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கணும். மக்கள் கிடையாது, ரசிகர்கள். பொதுமக்கள் வேற. ரசிகர்களும் மக்கள் தானே, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி ஏற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர்கள் ரசிகர்கள், அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லேருந்து உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். சாதாரண பொதுமக்கள்லாம் அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டானே. ரசிகர் தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுவான், பனைமரத்து மேலே ஏறுவான், கையை கடிப்பான், இதெல்லாம் அவன் பண்ணுற வேலை தானே. பொதுமக்கள் ஓரளவு தெளிவாக இருக்கிற பொதுமக்கள் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அது பெரிய அளவில் ரசிகர் கூட்டம்னு நான் சொல்கிறேன். மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை இழந்த ஒரு 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 தலைவராக இருக்கிறவர் தான் விஜய். எந்த நம்பிக்கையும் கிடையாது பொதுமக்கள். நான் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணுறேன். எல்லா சிற்றூர்களுக்கு, சிறுநகரங்களுக்கு, டவுன் பஞ்சாயத்து முதற்கொண்டு போய் பேசுகிறேன், பொதுக்கூட்டங்கள் பேசுகிறேன். எந்த விதத்துலையும் விஜய் பற்றிய எந்த விதமான அதிர்வலைகளும் அங்கே கிடையாது. பெரிய அளவில் ஒரு பேச்சுவார்த்தைகள் கூட விஜய் பற்றி ஊடகங்கள்லாம் அதிருது. அதுதான் பெரிய பிரச்சனையே. நீங்கள் இல்லாத ஒன்றை ஏன் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து தூக்கி கொண்டாடுறீங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. கிரவுண்டில் என்ன ரியாலிட்டி இருக்கோ அதை காட்டணும்ல. நீங்கள் உங்களோட டிஆர்பி ரேட்டிங்காக விஜய் பற்றி பேசினா எல்லாரும் பார்ப்பாங்கங்கிறதுக்காக, யூடியூப்ஸில் வீடியோ ஓடுதுங்கிறதுக்காக, சேனல்ஸில் டிஆர்பி ஏறுதுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக அவரை பற்றி பேசிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அது வந்து வீண் வேலை. நீங்கள் தமிழ்நாட்டு ஊடகங்கள் இது செய்யக்கூடாது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கேரளா ஸ்டேட்டில் வந்து ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ். மேலே ஸ்பேஸ்க்கு போயிட்டு ஆஸ்ட்ரோனட் திரும்ப வந்தவங்க. அவங்கள கூப்பிட்டு மாணவர்களோட கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. மாணவர்கள் அவங்கள கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது எவ்வளோ ஆரோக்கியமானதாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்களேன், இந்த ஸ்கூலோட ஆனுவல் டேஸு, காலேஜோட ஆனுவல் டேஸ்க்குலாம் இங்கே இருக்கிற இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிடுவாங்க. அதை ட்ரெண்ட் பண்ணி கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்போது நமக்கு என்னன்னா, சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸ் போயிட்டு வந்து சுனிதா வில்லியம்ஸ் பேசுகிறாங்க. சம்மந்தம் இல்லாமல் ரீல்ஸ் போடுற ஒரு இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு இங்கே இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நீ அறிமுகப்படுத்துகிற ஒரு அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் ஆகுது அப்படின்னா, அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நெருடலாக இல்லை, ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு உங்களுக்கு தோணுது இல்லை, உள்ளுக்குள்ளே தோணுது இல்லை. மேபி அதை பற்றின கிளியரான அபிப்பிராயங்கள் உங்களுக்கு இல்லைனாலும் சம்திங் ஃபிஷி அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குதுல்ல. அந்த உணர்வு தான் எனக்கு தமிழ்நாடு மீடியா பற்றி இருக்குது. பேச வேண்டிய விஷயங்கள் கிரவுண்டில் எவ்வளோதோ இருக்கிற பட்சத்தில், குறிப்பாக வந்து விஜயினுடைய நடவடிக்கைகளை, அவர் எங்கே போனாலும் அவரை பின்தொடர்றது, வீட்டிலேருந்து கிளம்பிட்டாருன்னு சொல்கிறது, பின்னாடியே கேமரா தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது மேபி வியாபார இருக்கலாம், வியாபார நோக்கத்தில் இருக்கலாம். பட் அது ரொம்ப எக்ஸசிவாக இருக்குது தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு கிரவுண்டில் ஒன்றுமே இல்லை. நம்ம போய் பார்க்குறோமே, பார்க்காம நம்ம வந்து போய் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம போய் கிரவுண்டில் பார்க்குறோம், மூளை முடுக்கலாம் பேசுகிறோம். கூட்டங்கள் பேசாத, போராட்டங்கள் செய்யாத தெருக்கள் கிடையாது, எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒன்று தான் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, ஏன் அவர் நம்பிக்கை இழந்த தலைவர்னு நான் சொன்னேன் அப்படின்னா, ஒரு தலைவனுக்கான அடிப்படையான பண்பு என்ன அப்படின்னா, தன்னை நம்பி ஒருத்தன் வர்றான்னா தன்னை இழந்தாவது அவனை காப்பாற்றுறது தான் ஒரு தலைவனுடைய அடிப்படையான பண்பு. இவரை பார்க்க தான் வந்து கரூருக்கு வர்றாங்க, 41 பேர் இறந்து போகிறாங்க. ஒரு துயரமான சம்பவம். அது தாவேக்காவினுடைய பிரச்சனைன்னு மட்டும் நான் பார்க்கல, அது ஒரு சமூக பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் அந்த 41 பேரை விட்டுட்டு வெளியேறதும் அவங்கள வந்து தொடர்ச்சியாக கண்டுகொள்ளாமல் இருக்கிறதும், ஒரு 72 நாள் அப்ஸ்கானில் இருக்கிறதும், அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு தலைவன் செய்கிற வேலை இல்லை அது. அப்போ என்னென்னா, அப்போயே அவநம்பிக்கை பெரிய அளவில் மக்கள் இடத்துல துத்திக்கிச்சு. தஞ்சாவூரில் 2 பசங்க வந்து அடிபட்டாங்க. என்னோட ஒரு பையன் இறந்து போனார் கோமாவில். அவங்க அப்பாவோட பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உலகத்தின் அத்தனை வழிகளும் அந்த முகத்தில் தெரிஞ்சுது. ஒரு வெகுளியான மனிதன், ஒரு பால் வியாபாரி, தன்னோட பிள்ளையை இழந்துட்டாப்புல. அவரோட வார்த்தைகளில் வந்து அவ்வளோ அவநம்பிக்கை இருக்குது இந்த கட்சி குறித்து, இவர் குறித்து. அது அவரோட கருத்து மட்டும் இல்லை, பெரும்பாலும் மக்களுடைய எண்ண ஓட்டமும் அதுவாக தான் இருக்குது. ஆக அப்படி வந்து ஒரு அவநம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு மனிதரை வந்து ஒரு சொசைட்டி வந்து கொண்டாடாது. யார் கொண்டாடுறாங்கன்னா அவருடைய ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அதுவுமே இருக்காது. அவர் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் கட்சி நடத்துறது தான் அவருக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய டாஸ்க். நீங்கள்
அது அவரால பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப சிரமம். இப்போ இருக்கிற விஷயங்கள வச்சு நம்ம அளவிடும்போது அது ரொம்ப சிரமம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு த்ரெட் இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் எதுவும் விமர்சிக்கலை, இயல்பாக விமர்சிக்கிறேன்றீங்க. விஜய்லாம் நமக்கு ஒரு த்ரெட்டே கிடையாது. இன்னும் சொல்லணும்னா விஜயோட அரசியல் வருகை வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்லதா? ரொம்ப ரொம்ப நல்லது. எதனால் சொல்கிறீங்க? நீங்க தமிழக அரசியலை கவனிச்சீங்கன்னா, இந்த திராவிடியன் பார்ட்டிஸ் இருக்குல்ல, ஏடிஎம்கே, டிஎம்கே, இந்த 2 பார்ட்டிஸ்க்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இந்த ஓட் பேங்க் தாண்டி விழுகிற ஓட்ஸ் தான் மற்ற கட்சிகளுக்கானது. இன்னும் சொல்லணும்னா நாம் தமிழ் கட்சி வாங்குற ஓட்டுமே இந்த 2 பேரும் வேண்டாம் அப்படின்னு ஆமா. முடிவு பண்றவங்க போடுற ஆமா. ஓட்டு தான். நீங்க அரித்மேட்டிக்கா எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்ட் வந்து கம்பேரட்டிவ்லி குறைவு. அதாவது திமுக, அதிமுகவோட ஓட் பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கவுண்ட் வந்து கம்பேரட்டிவ்லி கம்மி, ஆமா, ஆமா, குறைவு. ஆமா, உங்களுக்கு புரியுது தானே நான் எஸ் சொல்றது? எஸ். விஜயோட வரவு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த திராவிடியன் பாலிடிக்ஸோட ஓட் பேங்க் இருக்குல்ல, அதை உடையுது, சிதைக்குது. நீங்க ஒரு புது க்ரௌட கூட்டு வர்றீங்க. இப்போ நாங்க ஒரு 30% எடுக்கிறோம். விஜய் ஏதோ ஒண்ணு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது எடுக்கிறாருன்னு ஆமா. இந்த ஓட்லாம் எங்கேருந்து வர ஓட்டு? இங்கிருந்து தான் திமுக வர வர ஓட்டு தானே. அப்ப அவங்களோட ஓட் பேங்க் சிதைய தானே செய்யுது. ஆமா. நீங்க திராவிட அரசியலுக்காக இருந்த வாக்கு வங்கி இருக்கு பாருங்க, அதுல ஒரு சரிவு ஏற்படுத்துறது வேலையை தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ம். நம்மளோட சேர்ந்து ஆல்டர்னேட்டிவா இன்னொருத்தவரும் பார்க்குறாரு பேரலா அப்படிங்கிற பட்சத்தில் அதுல நமக்கு சந்தோஷம் தான். ம். நமக்கு உறுதியாக சந்தோஷம். நமக்கு என்னன்னா, இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக தான் இன்னொரு ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வரணும், ஒரு கட்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட சேர்ந்து இந்த ஓட் பேங்கை காலி பண்ணுறதுக்கு அவரும் வேலை பார்க்குறாருங்கிற பட்சத்தில் அது எனக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு தான். தவிர வந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஓட் பேங்க் ஏன் வந்து திராவிட கட்சிகள் இன்ன வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ண முடியுது திராவிட கட்சிகளால் அப்படின்னா, தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய, தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய நன்றி உணர்வு. ம். நீங்க இந்த திராவிட அரசியல் கட்சிகளுடைய திமுக, அதிமுகவினுடைய ஆட்சி காலம் இங்கிட்டு ஒரு 30 வருஷம், அங்கிட்டு ஒரு 30 வருஷம். நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு 60 ஆண்டு காலத்துல இந்த நிலத்துக்குள்ள தமிழர்கள் அவங்க ஆட்சி காலத்துக்கு கீழ வாழ்ந்துருக்காங்க. அப்படி வாழும்போது ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு வீடு, ஒரு பட்டா, ஒரு வேலை, சம்திங் ஏதோ ஒண்ணு அவங்க லைஃப்ல நடந்திருக்குது. இந்த மாதிரியான சமாச்சாரங்களுக்கு அந்த மக்கள் இன்று வரைக்கும் நன்றி கடனோட இருக்கிறதுனால தான் இந்த கட்சி எனக்கு இது செஞ்சுச்சுப்பா, இந்த கட்சி தான் எனக்கு வேலை உண்மை உண்மை. இதுக்காக ஓட்டு போடுறாங்க. நம்ம வெளிப்படையா சொல்றது என்னன்னா, அந்த நன்றி உணர்வு தேவையில்ல. மக்களிடத்துல ரொம்ப வெளிப்படையா சொல்றது. இந்த நன்றி உணர்வு தான் தமிழ்நாட்டுல ஜனநாயகத்தை பால்படுத்துது. இந்த நன்றி உணர்வு தான் இந்த கட்சிகள் எவ்வளவு தூரம் கேடுகள் செஞ்சாலும், எவ்வளவு ஊழல் செஞ்சாலும், எவ்வளவு தூரம் அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சாலும் அதை சகிச்சுக்கிட்டு தேர்தல்னு வந்தா காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய மனநிலையை உருவாக்குவதற்கு, சப்போர்ட் பண்றதுக்கு இந்த நன்றி உணர்வு தான் ம். துணை நிக்குது. அரசாங்கத்தோட கடமை உனக்கு வேலை கொடுக்கறது, உனக்கு வீடு கொடுக்கறது, பட்டா கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய அடிப்படையான கடமை. இதை எந்த அரசு இருந்தாலும் செய்யணும். அரசு தான் மக்கள் மீது நன்றி உணர்வோட இருக்கணுமே தவிர, மக்கள் எந்த காலத்துலையும் அரசோட நன்றி உணர்வோட இருக்க தேவையில்லை. மக்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, ஒரு நாட்டில் எதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்குது? 50 வருஷத்துக்கு நடத்துங்களேன் ஒரு தடவை, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துங்களேன். ஏன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறீங்க? ஏன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக அதிகாரம் ஒரு சித்தாந்தத்திட்டத்திலோ ஒரு குறிப்பிட்ட கட்சி இடத்துல இருக்கக்கூடாது. குவியக்கூடாது. அப்படி நீண்ட நாள் குவிஞ்சிச்சுன்னா என்ன மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னா, அந்த அரசியல் கட்சி மக்களை மிக எளிமையாக ஏமாற்றுவதற்கு கற்றுக்கொள்ளும். ம். ஏமாத்திரும். அவங்கிட்ட அதிகாரம் குவியும், பணம் குவியும், புகழ் குவியும், பிரபல்யம் குவியும், எல்லாமே. அப்படி குவிஞ்சிடுச்சு அப்படின்னா, அவன் ஒரு அசைக்க முடியாத இடத்துக்கு நகர்ந்துட்டான் அப்படின்னா, மக்களே நினைச்சாலும் நாளைக்கு அவனை ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அப்போ இந்த அதிகாரம் ஒரு இடத்துல தொடர்ச்சியா ஒரு சித்தாந்தத்துக்கிட்ட குவியக்கூடாது, ஒரு கட்சிக்கிட்ட குவியக்கூடாது. மக்கள் கொஞ்சம் விழிப்போட இருக்கணும். நீங்க வாடகை வீட்டில் எத்தனை வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போடுவாங்க சொல்லுங்க? 11 மாசம் போடுவாங்களா? ஆமா. அதுக்கு மேலே ஏன் போட மாட்டாங்க? ஒன்றும் பதிவு பண்ணணும். இடையிலலாம் ஒரு ரூமர் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. இத்தனை வருஷம் அவன் அவன் சொந்த வீடு அவரே எடுத்துக்கலாம். கிளைம் பண்ணிடுவான்டா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஆமா. அப்போ ஒரு டைம் இன்டர்வல் தேவைப்படுதுல. ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வர ஒரு சித்தாந்த மாற்று தேவைப்படுது, ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் மாற்று தேவைப்படுது. இந்த மாற்றுக்கு மக்கள் தயாரா இல்ல, இருக்கும். அந்த மாற்ற விஜய் வந்து தான் நம்புறாரு. இப்போ நீங்களே உங்க வார்த்தையில சொன்னீங்க, ஒரு வகையில மகிழ்ச்சி தாங்க. ஏன்னா அந்த திராவிடியன் ஓட்ஸை உடைக்கிறாருங்கன்றீங்க. இது வந்து பிஜேபி தான் உடையுது. அப்போ பிஜேபி நினச்சி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்களா? இல்ல அதுதான் நான் சொல்ல வர்றேன். என்னன்னா, மேஜர் ஆஃப் த ஓட்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட அரசியல் கட்சிகளால தான் கேரி பண்ணப்படுது. ஓகே. சரியா? விஜய் மாதிரியான ஒரு 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 ஃபிகர் வந்து பாலிடிக்ஸ் வந்து ஒரு க்ரௌடை அங்கேருந்து நகர்த்துறாரு. இப்போ விஜய்க்கும் இதில் இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. விஜய்க்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஏன் வாக்குகள் இந்த காலகட்டங்களில்
அதிகமாக வருது. ஈவன் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 2011 தேர்தலை சந்திச்சு ஆமா வர்றோம். ஆமா 2016 தேர்தலை சந்திச்சு வர்றோம். 10 ஆண்டுகள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல். இதில் பங்கெடுத்து உழைச்சி வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கிறோம். இந்த தேர்தலில் நாங்கள் வந்து அதை பூதாகரமாக எதிர்பார்க்குறோம். எங்களுக்கான இடங்களை வெல்றதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் உறுதியாக எதிர்பார்க்குறோம். உறுதியாக நடக்கும்னு நம்புறோம். அதே மாதிரி தான் விஜயும் அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி ஒரு வெல்கம் ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா அவருக்கான வெல்கம் ஓட்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. அவரோட ரசிகர்கள் இருக்குது. அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. ஓகே இப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து இந்த பர்சன்டேஜ்லேருந்து எடுக்கிறது தான். சரியா? இதில் என்ன ஒரு சூப்பர் மேட்டர் அப்படின்னா, இவர் கொண்டு வராரு பாருங்க இளைஞர்கள், நம்மக்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன நன்றி உணர்வு இருக்குல்ல, அது அவருடைய பெற்றோர்களுக்கு இருக்கும். திமுக அதிமுகவின் மீது இவர்களுக்கு இருக்கணும்னு எந்த வித அவசியமும் கிடையாது. நீங்கள் ஏன்னா அதுக்கு இந்த சமூக மாற்றம், சூழல், இது எல்லாமும் ஒரு காரணம். அந்த காலத்தில் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா, தனியாக ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு ஆதரவு இருக்கும். எஸ் தொழில்களே அந்த மாதிரி தான் இயங்கிக்கிட்டு இருக்கும். ஆனால் பொருளாதார ஆஃப்டர் இந்த 90களுக்கு பிறகு பொருளாதார பரவலாக்கத்துக்கு பிறகு ஐடி கம்பெனிஸ்லாம் நிறைய உள்ள வர ஆரம்பிச்ச பிறகு ஒரு பொலிட்டீஷியனோட எந்த சிபாரிசும் தேவையில்லை ஐடி கம்பெனிக்கு. ஸோ அப்போ என்னென்னா டோட்டலாக சொசைட்டியோட செட்டப்பே மாறுது. செட்டப் மாறும்போது என்னென்னா டிட்டாச் ஆயிடுறான். இவனுக்கு இப்போ அரசியல்வாதிகிட்ட போய் பெருசாக நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவனை பற்றி ஒரு அபிப்பிராயம் இவனுக்கு என்ன இருக்குன்னா, இவன் எப்பொழுதுமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த ஒரு ஜெனரேஷன் இருக்குல்ல, இது வந்து வெளியில் வந்துருச்சு. இந்த மாதிரியான ஒரு பற்றுதல்லேருந்து, ஒரு நன்றி உணர்வுலேருந்து வெளியில் வந்துருச்சு. அவன் வந்து நினைக்கிறான், நன்றி உணர்வுலாம் உனக்கு கிடையாது, உனக்கு எதுக்கு நன்றி உணர்வு, நீ எனக்கு செய்யணும், அதுக்கு தான் நான் உனக்கு ஓட்டு போடுறேன், அதான் அவன் வேலை அப்படிங்கிற தெளிவு அவர்களுக்கு இருக்கிறதுனால இவங்க வந்துட்டாங்க. இப்போ முன்னோக்கி வந்த இந்த இளைஞர்கள் இருக்காங்களா, நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், தாவேகாவாக இருக்கட்டும், முன்னோக்கி வந்த இந்த இளைஞர்கள் எப்போவுமே பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கேங்கிறது ஓல்டு ஸ்கூல். அங்கே போய் தன்னை அடைக்கலப்படுத்திக்கிறதுக்கோ ஒப்பு கொடுக்கறதுக்கோ ஒன்றும் இல்லை. அவன் எதிர்காலத்தை நோக்கி புதிய ஒன்றை தான் தேடுவான் அவன். அதனால தான் இந்த டைம் இன்டர்வல் அதிகமாக 2009 இந்த டைம் 2026 வகையான இந்த டைம் இன்டர்வல் அதிகமாக ஓட் பர்சன்டேஜ் கொடுத்து பாருங்க. ஓகே, ஒன்றும் உழைப்பு, சித்தாந்தம், தெளிவு, உறுதியாக நிற்கிறது. ரெண்டாவது, இந்த வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கிறது. இதுலேருந்து இந்த அரசியலேருந்து விடுபட்டு வரக்கூடிய வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கிறது. ஸோ இது எல்லாமே புறச்சூழல்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்தான். விஜய் வந்து ஏன் நம்ம மாற்றா, நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து விஜய் வந்து நம்ம ஏன் மாற்றா பார்க்கல அப்படின்னா, இதுவரைக்கும் அவருடைய நடவடிக்கைகள் நமக்கு அதைத்தான் உணர்த்துது. அந்த அடிப்படையில் தானே வேல்யூ பண்ண முடியும். ஒருத்தவங்களை அப்படி தானே வேல்யூ பண்ண முடியும். நீங்கள் வந்து எந்த விதத்துலையுமே கேப்பபிலிட்டி இல்லாத ஒரு ஆளாக தான் சொசைட்டிக்கு நீங்கள் உங்களை காட்டிக்கிறீங்க. நீங்கள் அரசியல் மேடைகளில் பேசும்போது கூட, அரசியல் அந்த உங்கள் கூட்டங்களில் பேசும்போது கூட, நீங்கள் சினிமாவில் என்ன பேசுவாங்களோ அதை தான் பேசுகிறீங்க. புரியுது. சினிமா மாதிரி தான் கையாளுறீங்க. உங்களுடைய ரசிகர்களுக்கும் உங்களுடைய தொண்டர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. தொண்டர்கள் அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள், ரசிகர்கள் சினிமா சம்மந்தப்பட்டவர்கள், வித்தியாசம் இல்லை. நீங்கள் சொசைட்டிக்கு அவநம்பிக்கை கொடுக்குறீங்க. ரெண்டாவது, ஒரு தலைவனுக்கான அடிப்படை பண்பு பொறுப்பு எடுத்துக்கிறது. பொறுப்பு எடுத்துக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஆன்சரபிள்னு ஒன்று இருக்குல்ல, அது விஜய்கிட்ட சுத்தமாக கிடையாது. நீங்கள் இப்போ கடைசியாக ஜனநாயகம் படத்தை லீக் பண்ணிட்டாங்க. ஆதவர்ஜினா பேசிட்டு இருக்காரு திமுக பிஜேபி சதி அப்படின்னு. இவர் வேலூரில் பேசுகிறாரு, கரூரில் நடந்த அந்த பிரச்சனைக்கு ஏன் மேலே ஏன் சார் பழி போடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நடந்த கூட்டத்தில் கரூரில் என்ன நடந்துச்சுன்னு உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு பேசுகிறாரு. கரூரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உடச்சி பேசணும்னா ரொம்ப மோசமாக போயிடும். செப்டம்பர் 17 திமுக ஒரு கூட்டம் போடுது. என்ன கரூரில், அது வந்து முப்பெரும் விழான்னு சொல்லி நடத்துகிறாங்க. அது நடத்துறது செந்தில் பாலாஜி. அந்த கூட்டத்தில் அன்ஃபார்ச்சுனேட்டாக மழை வந்துடுது. அந்த கூட்டத்தில் கூட்டம் கூடலை, ஃப்ளாப். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பத்திரிகையாளர்கள் பெரும்பாலும் தெரியும். 17 செப்டம்பர் 17 நடந்தது. இவங்க கரூரில் தேதி கேட்டிருந்தது, ஆரம்பத்தில் தேதி கேட்டிருந்தது ஜனவரி மாதம் கேட்டிருந்தாங்க. சரியா? இந்த கூட்டம் ஃப்ளாப்புன்னா உடனே இவங்களோட இந்த விங்கு இருக்கும்ல, இந்த ஆதவர்ஜினா மாதிரியான ஆகப்பெரும் புத்திசாலிகள்லாம் ஒன்றா சேர்ந்து கரூரில் திமுக போட்ட கூட்டம் ஃப்ளாப்பு, நம்ம உடனுக்குடனே கூட்டம் போட்டோம் அப்படின்னா மாஸ் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 10 நாளில், எப்போ நீ ஜனவரிக்கு அனுமதி கேட்டிருந்த பிளான் இருந்தது எனக்கு, ஜனவரி 13 பிளான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான். செப்டம்பர்ல கேட்டாங்க, செப்டம்பர் 27 கேட்டாங்க. 10 நாளில். ஏன் 10 நாளில் நீங்கள் நடத்தணும்? அவங்களோட கூட்டம் அதிகமாக கட்டணும். இதுதான் பிளானுங்க. இப்போ இந்த பிளானில் என்ன நடக்குதுன்னா, காலைல 8 மணிக்கு நாமக்கலுக்கு, மதியம் 12 மணிக்கு கரூருக்கு. சென்னையிலேருந்து கிளம்பும் போதே மணி 8 கிராஸ் பண்ணிடுச்சு. திருச்சி வரும்போது 9, நாமக்கல் போகும்போது 12. காலையிலேருந்து அவன் எத்தனை மணிலேருந்து நிற்கிறான்? 5 மணிலேருந்து நிற்கிறான். அங்கேயே அவன் சோர்வாயிட்டான். நீங்கள் அங்கே மீட்டிங் முடிக்கிறது 12 மணி ஆயிடுச்சு. அங்கேருந்து கரூர் வரத்துக்கு உங்களுக்கு இரவு 7 மணி ஆயிடுச்சு. 7 மணிக்கு நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக தான் கரூர் வந்தீங்க. 7 மணி ஆகலை உங்களுக்கு. ஏன்னா அன்றைக்கி சனிக்கிழமை, என்ன வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. வேலையை முடிச்சுட்டு வருவாங்கிறத தாண்டி கரூர் எப்படிப்பட்ட பகுதியை நீங்கள் பார்க்கணும். அது நிறைய கார்மெண்ட்ஸ் இருக்க பகுதி. சனிக்கிழமை சம்பள நாள். சம்பளம் நாளுங்கிறதுனால கட்டாயமாக சனிக்கிழமை வேலைக்கு போகணும்.
சம்பளம் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில வரணும். அப்போ அந்த க்ரௌடு வரணும். அது மேஜர் க்ரௌடு அங்கே. அந்த க்ரௌடு வெளியில் வரணும். அதுவும் இல்லாமல் நாமக்கல்லில் நீங்கள் பார்த்த க்ரௌடை உங்கள் பின்னாடியே கூட்டு வந்துட்டீங்க நீங்கள். கரூரில் ஏற்கனவே க்ரௌடு நிற்கிது. எப்போலேருந்து நிற்கிறான் அவன்? காலையில் நிற்கிறான். காலையிலேருந்து நிற்கிறான். நீங்கள் 12 மணிக்கு சொன்னீங்க, காலைல 8 மணி 9 மணிலேருந்து நிற்க ஆரம்பிச்சிட்டான். நைட்டு 7 மணி வரைக்கும் நிற்கிறான். நீங்கள் உள்ளே வர்றீங்க, எப்போ 7 மணிக்கு உள்ளே வர்றீங்க, கூட்டம்லாம் சேர்ந்துச்சான்னு பார்த்துட்டு யாராவது ஒரு தலைவன் லைட் ஆஃப் பண்ணுவானாங்க? நீங்கள் சொல்லுங்கள். வேனில் எரியிற லைட்டை, பஸ்ஸில் எரியிற லைட்டை நீங்கள் ஏன் ஆஃப் பண்ணுறீங்க? ஏன் ஆஃப் பண்ணுறீங்கன்னா அது ஒரு சைக்காலஜி, ஒரு உளவியல். நீங்கள் ஒரு 12 மணி நேரம் நான் நிற்கிறேங்க, ரசிகர்களை வந்து குதூகலப்படுத்துறதுக்காக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா அவங்க எங்கேஜ் பண்றாரு. ஆன் பண்ணது வேற, ஆஃப் பண்ணது வேற. நீங்கள் வந்து அதில் மிகப்பெரிய ஒரு அல்பத்தனமான விஷயம் இருக்குங்க. நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக 10 மணி நேரம் 12 மணி நேரம் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு க்ரௌடு ஜெயலலிதாவை பார்க்க நிற்கிறீங்க, கருணாநிதியை பார்க்க நிற்கிறீங்க, எம்ஜிஆரை பார்க்க நிற்கிறீங்கன்னா அவ்வளோ நேரம் நின்றுட்டு உங்களுக்கு சோர்வாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தலைவனோட முகத்தை பார்த்தா உங்களுக்கு திருப்தி வந்துடும், நீங்கள் கலைஞ்சிருவீங்க. அதுக்கு மேலே நீங்கள் நிற்கணும். பா வந்தார்பா, பார்த்தோம்ப்பா, ரைட்டுப்பா, இதுக்கு தான் என்ன, இதுக்கு மேலே நிற்க முடியாது, வா அதான் வந்துட்டார்ல போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞ்சிருவாங்க. என்னன்னா இந்த கூட்டம் கலையக்கூடாதுங்கிறதுக்காக நான் முகத்தை காட்டலாங்க. அவர் போலீஸ் வந்து சொல்கிறாங்க முன்கூட்டியே, நீங்கள் உள்ளே போகாதீங்க, நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அது அசம்பாவிதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. அதை தாண்டி தான் அவர் உள்ளே போகிறார். சரியா? அப்போது ஏன் விஜய் வந்து ஏன் இதை செய்கிற நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாருன்னா, மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பொலிட்டிஷியன்ஸ் செய்யக்கூடிய எந்த விதமான வேலையும் இவர் செய்கிறதில்ல, உழைப்பு பண்ணுறதில்ல. உழைப்புங்கிறத தாண்டி ஒரு அரசியல் கட்சி மக்களோட எப்படி கம்யூனிகேட் பண்ணும்? அனுதினமும் பத்திரிகைகள், நீங்கள் மீடியாஸ், ஊடகங்கள், நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லணும், அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பாங்க. ரெண்டாவது, மக்களுடைய முக்கியமான வாழ்வாதார பிரச்சனைகள், மிக முக்கியமான சிக்கல்களுக்கு மக்களோட உடன் நிற்கணும். நீங்கள் வந்து ரோட்டில் நின்று மக்களோட போராடணும். இது 2. 3வது, மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக இந்த 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 வாரில் எதுவும் வந்து பெரிய அளவில் வந்து சிக்கல்கள் மாநிலத்துக்கு ஏற்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் கடுமையாக ஓப்பனாக அப்போஸ் பண்ணணும், போராட்டங்கள் அறிவிக்கணும், களத்தில் நிற்கணும். 4வதாக தான் ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவான்னா, தான் பலத்தை காட்டுறதுக்கு கூட்டம் கூட்டுவான். இதுதான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தொடர்ந்து செய்கிற ப்ராசஸ். இதில் 3 வேலை விஜய் செய்கிறது இல்லை. பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லை, மக்கள் பிரச்சனை களத்தில் நிற்கிறது இல்லை, மாநில உரிமைகளுக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் எடுத்து ரோடுக்கு வர்றதில்லை. 4வதாக இருக்கிற ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு கூட்டம் கூட்டுறது. விஜய்க்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, அவரே ஏற்படுத்திக்கிட்ட ஒரே வாய்ப்பு கூட்டம் கூட்டுறது. கூட்டம் கூட்டுறது மட்டும்தான் அவரோட பலம், அது மட்டும்தான் அவரோட அரசியல். அதனால தான் கூட்டத்தை கூட்டுன்னு இவ்வளோ பேர் சாக கொடுத்தது. அதை தாண்டி அவர்கிட்ட எந்த பாலிடிக்ஸும் கிடையாது. நிறைவாக ஒரு கேள்வி, ஏன்னா துவக்கத்தை அதை கேட்டிருந்தேன், நீங்கள் அதுக்கு ஒரு செக்ஷனுக்கு பதில் சொல்லிட்டீங்க. இன்னொரு செக்ஷன் என்னென்னா, திராவிட ஆதரவாளர்கள் வைக்கக்கூடிய தமிழ் நேஷனலிசம் பேசுகிறவங்க டு த எண்ட் என்ன, தமிழ்நாடு அப்படிங்கிறது தான், ஒரு தேசத்தை அடைவது தான், இறையாண்மை மிக்க ஒரு குடியரசு அமைப்பது தான், தமிழரசன் முதற்கொண்டு இன்னும் பல பேர் முதற்கொண்டு முன்வைத்த தமிழ் தேசிய அரசியலுங்கிறது அதுதான். அதை பேசாமல் இவர் பேசுறது உண்மையான தமிழ் தேசியமே கிடையாது, நீங்கள் தமிழ் தேசியவாதியே கிடையாதுங்கிற விமர்சனம் உங்கள் மேலே இருக்குது. அதற்கான பதிலோட இந்த உரையாடலை இல்லை, அது வந்து ஒரு ஒரு காரணகாரியத்தோடு வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு. அதுக்கு பின்னாடி வந்து சில இன்டென்ஷன்ஸ் இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடியவர்களுக்கு இருக்குது. குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு திராவிட தரப்புலேருந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன் முதற்கொண்டு இதை வந்து சொல்கிறார். குளத்தூர்மணி உட்பட சொல்லியிருக்காரு. அண்ணன் திருமாவளவனுடைய அந்த கட்சியினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 50 கொள்கைகளில் தமிழ் தேசியமும் அவரோட தமிழ் தேசியமும் அண்ணன் திருமாவளவனுடைய கொள்கை. அப்படிங்கிற போது கடந்த 10-15 ஆண்டுகளில் இந்த கொள்கைக்காக அவர் என்ன வேலை பார்த்தாருன்னு நமக்கு தெரியணும். அதை தாண்டி வந்து தமிழ் தேசியம்னா நாடடையிறது தான் தமிழ் தேசியம்னா, நீங்கள் கொள்கை வச்சிருக்க தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் ஏன் நாடடைகிறதுக்கு போராடல? அப்படி ஒரு கேள்வி நம்மகிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ் அருள். இது சும்மா நான் லாஜிக்காக கேட்டாலுமே இட்ஸ் அ ப்ராசஸ். ஒரு தேசிய இனம் பல்லாண்டு காலமாக ஒரு நிலத்துக்குள்ளே வாழுது. ஒரு பொதுவான பழக்க வழக்கம், வாழ்க்கைத்தன்மை, பொருளாதாரம், இது எல்லாமும் இருக்குது. இதன் அடிப்படையில் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படுது. அந்த தேசிய இனம் ஒரு குறிப்பிட்ட ஒன்றியத்துக்குள்ளே தன்னை நிலைநிறுத்திக்கிற ஒரு வாய்ப்பு அமைந்து விட்ட பிறகு நீங்கள் அந்த தேசிய இனம் தன்னுடைய உரிமைகளை தன்னுரிமைகளை தொடர்ச்சியாக அடைவதற்கும் அந்த தன்னுரிமைகளுடைய நிறைவு நிலையிலிருந்து அது தனக்கென்ற ஒரு நிலப்பரப்பை எல்லா விதமான அதிகாரங்களிடமிருந்து விடுவித்து பெற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அந்த தேசிய இனத்தோட டேக். அது ஒரு படிநிலை. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மாநிலத்துக்கு உரிமையிலே இல்லை. நான் தான் சொல்கிறேனே, இப்போ தமிழ்நாடுங்கிற பேர் எனக்கு பிடிக்கலங்க, செந்தமிழ் நாடுன்னு மாற்றணும்னு நினைக்கிறேன். மாநில அரசால் மாற்ற முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு முடியாது. வேற ஒன்றுமே பண்ண வேண்டாங்க, பேர் வைக்கணுங்க. எனக்கு நான் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? மாநில அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு தமிழ்நாட்டுக்கான பேரை மாற்றிக்கலாம் முடியாது. அதுவே இல்லை உங்கள்கிட்ட. ஆக்சுவலி நம்ம மாநிலத்தையே ஒன்றிய அரசு வச்சா உடைக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. அது என்ன ரொம்ப குறைனா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த எம்எல்ஏக்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத குடியரசுத் தலைவரும் கவர்னரும்
ஆளுகை செய்கிறதும் இவங்க நினச்ச ஆட்சியை ஆதிக்கம் கலைக்கலாம் செலுத்துறது. கலைக்கலாங்கிறதுமே வந்து இந்திய என்ன சொல்கிறது, இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்திலே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் சரத்துகள், இருக்கக்கூடிய ஆமா. மிகப்பெரிய சிக்கல் அது. அது எப்படி முடியும் அருள்? அது எப்படி? நான் மக்கள் என்ன தேர்ந்தெடுப்பான், நான் வருவேன் ஒரு ஸ்டேட்டுக்கு என் மக்களோட பிரதிநிதியா, நீ சும்மா உட்காந்து நீ ஆட்சியை கலைச்சிருவ அப்படின்னா இது எப்படி மக்கள்? இந்தியாவில் மக்களாட்சி நாடு, ஜனநாயக நாடு, குடியரசுத் தலைவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை, அவர் தான் முதல் குடிமகன். உண்மை. ஒரு ஜனநாயக மக்களாட்சி நாட்டினுடைய முதல் குடிமகன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை அப்படிங்கிறது எவ்வளோ நகைப்புக்குரியது. ஸோ இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய சிக்கல்கள் இருக்குது. இதுதான் இந்த இதை பற்றி தான் நாம் தமிழ் கட்சி பேசிக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. மாநில உரிமைகள் ரொம்ப பிரதானமானது அருள். இந்த மாநில உரிமைகளை பற்றி தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எந்த விதத்திலையும் பேசாமல் புறக்கணித்து அற்ப அரசியல் லாபங்களுக்காக, மேலே இருக்கிற வழக்குகளுக்காக, பதவிகளுக்காக பயந்து பணிந்து இவங்க பேசலை. இவங்க என்ன பெரிய பிரச்சனைனா, இவங்கள்ட்ட இருக்க மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, இவங்களால முடியலன்னா யாராலையுமே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இவங்களால ஒரு விஷயம் முடியல அப்படின்னா அது கற்பனை பாதை, யாராலையுமே முடியாதுப்பா அப்படின்றாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இங்கே எல்லாமும் மறுவரையறைக்கு உட்பட்டது தான். இதில் எங்கே எதுவுமே நிலையானதில்லை. ஆக தமிழ் தேசியம் அதற்கு அது வந்து ஒரு நாடடைகிறது தான் அதனுடைய நோக்கம் அப்படின்னா, எஸ், எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் அதுதான் நோக்கமாக இருக்க முடியும். ஆனால் அது எந்த நிலையிலிருந்து செய்யப்படணும், அதற்கு முன்பாக அடைவதற்கே நீங்கள் இவ்வளவு இருக்குது. முதல்ல உரிமைகள், தன்னுரிமை, தனிநாடு ரெண்டும் வந்து அடுத்தடுத்த படிநிலை. ஆனால் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானது இல்லை. நீங்கள் தன்னுரிமைகள் நிறைவு பெற்ற பிறகு அந்த இடத்துலேருந்து இந்த தேசிய இனம் முடிவு செய்யணும். எனக்கு உள்ளே இருக்கிறது வந்து சேஃபாக, இல்லை நான் வெளியில் போகிறது வந்து எனக்கு எதிர்காலத்துக்கு நல்லதான முடிவு செஞ்சு அந்த இடத்துல எடுக்க வேண்டிய டேக். நீங்கள் 1வது படியிலேருந்து 2வது படிக்கு கால் வைக்கலாம் அருள். நீங்கள் 1வது படியிலேருந்து 10வது படிக்கு கால் வச்சிங்கன்னா விழுந்துருவீங்க. தனிநாடு கேட்குறதுங்கிறது 10வது படி. நீங்கள் 1வது படியில் நின்றுட்டு இருக்கீங்க. இட்ஸ் அ ப்ராசஸ். சீமான் ஜெயிப்பாரா? நாம் தமிழர் கட்சியில் எத்தனை பேர் இந்த மாதிரி சட்டமன்றத்தில் போகிறதுக்கான எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க நீங்கள்? களம் உறுதியாக நின்னா சீமான் வந்து உறுதியாக வெல்வார். உறுதியாக களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்காக தான் வேலை பார்க்குறோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். கட்டாயமாக நாம் இந்த மண்ணை ஆளுவோம். ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஆழமாக, அதே சமயம் ரொம்ப டீப்பான டிஸ்கஷனாக இருந்துச்சு. தமிழ்நாடு அரசினுடைய மாநில உரிமைகள் குறித்தும், சேம் டைம் உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சன கணைகளுக்கான ஒரு நேர்த்தியான பதிலடியும் வந்து கொடுத்துருக்கிறீங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய கல செயல்பாடுகளுக்கு மத்தியில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்கு பதில் அளித்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.